வணக்கம். சமீபத்தில் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சீமான் அவர்கள் ஏற்படுத்திய இந்த சர்ச்சை பேச்சுக்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவாத பொருளாக இருந்துட்டு இருக்கு. நிறைய அவருக்கு எதிர்ப்புகள் இன்னும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அங்கங்க ஒரு சில ஆதரவு குரல்களையும் நம்மளால பார்க்க முடியுது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பெரியாரை மையப்படுத்தி தான் இங்க இருக்கிற எல்லா விதமான அரசியல் கட்சிகளும் தோன்றி இருக்குது. இவ்வளவு சர்ச்சை பேச்சுகளை பேசிக்கிட்டு இருக்க சீமானிய கூட அவருடைய கட்சி தொடங்கின அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப சமீப காலங்கள் வரைக்கும் கூட நிறைய அவர் பெரியாருடைய கொள்கைகளை மேடை பேச்சுகள்ல பேசி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் இன்னைக்கு பெரியாருக்கு எதிர்நிலையில இருந்து அவர் நிறைய கருத்துக்களை சொல்றாரு. பெரியார் பேசின விஷயங்கள் நிறைய தமிழ் தேசியத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு, தமிழ் தேசியத்துக்கு எதிர்ப்பா இருக்குது, தமிழர்களை அவர் இழிவாக நிறைய பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பெரியார் இந்த மாதிரியான கருத்துக்களை உண்மையிலேயே அவர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 80 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசி இருக்காரா பேசி இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பெரியாரை முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பெரியாரை வெறுமனே நம்ம படிச்சுட்டு பெரியார் இதை பேசினாரு பேசல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பெரியாரை அவருடைய பேச்சுக்களோட சம்பந்தப்படுத்தி அவர் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ பெரியாரை பற்றின புரிதல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில பெரியாரை பொறுத்த வரைக்கும் நீங்க அவர் ஒரு தமிழர், அவர் ஒரு திராவிடர், அவர் ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. பெரியார் இதையெல்லாம் தாண்டிய ஒரு பிலாசபர் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு, அதே கருத்துக்களை எதிர்த்து இருக்காரு. கால ஓட்டத்தில் நிறைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப அவருடைய கருத்துக்களை நிறைய மாற்றி பேசியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தமிழ் தேசியத்தை அங்கீகரிச்சும் இருக்காரு, தமிழுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு, தமிழுக்கு எதிர்நிலையும் பேசியிருக்காரு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அவர் ஒரு இனம் சார்ந்தவரோ ஒரு மொழி சார்ந்தவரோ கிடையாது. பொதுவாக மனித குலம் அப்படிங்கிறது அங்கங்க அந்தந்த மண்ணுக்குரியவர்கள் நல்லா இருக்கணும், அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவரா இருந்திருக்கதா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. உதாரணத்துக்கு நீங்க சேகுவாரா மாதிரியான ஆட்களை எடுத்துக்கிட்டீங்க, உலகம் அறிஞ்ச புரட்சியாளர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் பிறந்தது ஒரு நாடா இருக்குது, போராடியது ஒரு நாடா இருக்குது, வெற்றி அடைந்தது ஒரு நாடா இருக்குது, திரும்பவும் போயிட்டு இன்னொரு மக்களுக்காக போராடி இறந்தது ஒரு நாடா இருக்குது. அப்போ அந்த மாதிரியான புரட்சியாளர்களை நீங்க ஒரு இனத்துக்கு சார்ந்தவர்கள் ஒரு மொழிக்கு சார்ந்தவர்களா ஒப்படைக்க முடியாது. அவர்கள் மனித குலத்துக்கு எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் அடிமை இருக்கோ அங்க எல்லாமே அவர்கள் போயிட்டு அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில இருக்கிற புரட்சியாளர்களாக தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பெரியார் அவர்கள் இந்த மண்ணில பிறந்த ஒரு புரட்சியாளர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது இன்னும் எளிமையா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பெரியார் ஆரம்பத்துல தொடங்கின இயக்கத்துக்கு திராவிடம் என்னோ தமிழ் தேசியம் என்னோ இப்படி ஒரு மொழி சார்ந்தோ ஒரு இனம் சார்ந்தோ அவர் ஆரம்பிக்கல. சுயமரியாதை இயக்கம் அப்படின்றதா அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் வரைக்குமே சுயமரியாதைக்காக தான் அவர் போராடிட்டு இருந்தார். சுயமரியாதை அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தேவையா இல்லை திராவிடர்களுக்கு தேவையா இல்லை இந்தியர்களுக்கு தேவையா அப்படின்றதெல்லாம் கிடையாது. மனித குலம் எங்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்குதோ அந்த எல்லா இடத்துலையுமே அந்த மனிதர்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிற அந்த உணர்வு ரீதியாக தான் புரட்சி வலுப்படும். அப்பதான் அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம அடிமையா இருக்கிறோங்கிறது தெரியும் பொழுது அவங்க புரட்சி செய்வாங்க. பேசிக் அப்படிங்கிறது இந்த சுயமரியாதை அப்படிங்கிறது தான். அப்போ பெரியார் இங்க தமிழன் வாழணும், இங்க திராவிடன் வாழணும், இந்தியன் வாழணும் அப்படிங்கிற பார்வையெல்லாம் அவருக்கு கிடையாது. பொதுவாக அந்தந்த மண்ணுக்குரியவர்கள் அங்கங்க வாழணும், அவ்வளவுதான். ஆனா யாருக்கிட்டையும் அடிமை பெறாம யாருக்கிட்டையும் தன்னுடைய சுயமரியாதை இழந்து யாரும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஈக்குவலா இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலான அந்த மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒட்டுமொத்த ஒரு கான்செப்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அன்னைக்கு அரசியல் சூழல்ல அன்னைக்கு பெரியார் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த அரசியல் சூழல்ல அதிகபட்சமாக இங்க ஆரியர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறத பாக்குறாரு. ஆரியர்களால நிறைய சுயமரியாதை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை பார்க்கிறாரு. இந்த படிநிலைகள், இந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்க ரொம்ப வலுவூன்றி இருக்கிறதுக்கு இந்த ஆரியர்களுடைய இந்த மதம் வழியாக கடவுள் வழியாக ஆரியர்கள் இந்த மனிதர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது, இந்த அதிகாரத்தில் இருந்துகிட்டு அவங்கள ஒரு படிநிலைகளா அவங்கள வச்சிருக்கிறது, இதை பெரியார் பார்க்கிறாரு. அப்படின்னும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆரிய எதிர்ப்பா தான் அங்க மாறுது. இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் ஆரியர்கள் போதிச்சு
வச்சிருக்கிற அந்த முறை அப்படிங்கிறது அடிமைகளாக மக்களை வச்சிருக்குது. அதனால ஆரியர்களுடைய அந்த மதத்திற்கு எதிர்ப்பாக, ஆரியர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த படிநிலைகளுக்கு எதிர்ப்பாக அவர் வந்து நிறைய பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த கருத்துக்கள், அந்த ஆரியர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த கருத்துக்கள் வந்து நிறைய மூட நம்பிக்கை சார்ந்ததா இருக்கு, நிறைய மதங்களை சார்ந்ததா இருக்குது. அப்படின்னும் பொழுது அதையெல்லாம் உடைச்சு எரியணும் பொழுது பெரியார் பெருங்கோவத்தோட பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நார்மலா சொல்றதுக்கு பதிலாக ரொம்ப பளிச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அப்போ இருந்திருக்கும். இப்போ எல்லாம் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், ஓரளவுக்கு வந்து படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது கொஞ்சம் ஒரு சாதாரண விஷயங்கள் ரொம்ப ஹார்டா சொல்லாம, ரொம்ப வந்து வன்மையான வார்த்தைகள் சொல்லாம சொல்லும் பொழுது கூட புரிஞ்சுக்க முடியும். பட் அன்னைக்கு மக்கள் வந்து மூட நம்பிக்கையில அதிகமா மூழ்கி கிடக்குறாங்க. சாதாரணமா வீட்டில் ஒரு பொண்ணு வயதுக்கு வந்துட்டா கூட ஒரு குரு வரணும், அதான் குருன்னா ஐயர் வரணும், அவங்க வந்து சொல்லணும், இப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்து அப்ப அதிகமா இருக்கும் பொழுது சில வார்த்தைகளை கடுமையாக பெரியார் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த டைம்ல வந்து ஒரு நார்மலா பேசுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேராது. அப்படின்னும் பொழுது அவர் அந்த வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்தியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. பெரும் கோபத்தில் இருக்கும் பொழுது அந்த கருத்துக்களை ஆல்ரெடி மக்கள் மூழ்கி இருக்கிற அந்த மூட நம்பிக்கையை உடைக்கும் பொழுது இவருடைய கருத்துக்கள் சற்று ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப வந்து கோபத்துக்குரிய ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உதாரணமா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்பு என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவை நான் அந்த ரீல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் ஒரு கொஞ்சம் வயசானவர் ஒருத்தர் வந்து பேசுறாரு. அவர் வந்து டைரக்டாகவே பெரியாருடைய மீட்டிங்கை வந்து ஒரு டைம்ல வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காராம். அப்போ பெரியார் வந்து அந்த மீட்டிங்கில் அந்த 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 கூட்டத்தில் பேசும் பொழுது தமிழர்கள் எல்லாருமே வந்து பார்ப்பனர்களுடைய பசங்க அப்படின்னு சொன்னார். இது எனக்கு வந்து அன்னைக்கே வந்து மனதில் உறுத்தலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ஸில் பேசின பெரியவர் வந்து பேசினார். ஸோ நண்பர் வந்து அதுக்கப்புறம் கேட்டார், பார்த்தீங்களா அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. நான் கேட்டேன் அந்த நண்பர்கிட்ட, இப்போ நீங்களோ நானோ இன்னைக்கு இருக்கிற தமிழர்களோ எல்லாருமே வந்து இன்னைக்கும் வந்து ஒரு ஐயர் வச்சு சமஸ்கிருத மந்திரம் சொல்லி தானே தாலி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமான்னு சொன்னார். அப்போ அந்த மந்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது முதல்ல வந்து இந்த பொண்ணை வந்து இந்த கடவுளுக்கு படையலிடுறேன், அப்புறம் இன்னும் சில கடவுளுக்கு படையலிடுறேன், அப்புறம் நான் ஒரு நாள் வந்து இந்த பொண்ணை வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த ஐயர் வந்து சொல்லிட்டு கடைசியாக தான் உங்கள்கிட்ட வந்து அந்த பொண்ணை கொடுக்குறாரு. இதுதான் அந்த மந்திரத்துடைய அர்த்தம் அப்படின்னும் பொழுது நாம் எல்லாருமே பசங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட அந்த நம்பர் வந்து அப்படியே போயிட்டாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பெரியார் வந்து பார்ப்பனர்களுடைய பசங்க எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த நேரத்தில் ரொம்ப சுருக்குன்னு உரைக்கணும், ரொம்ப வந்து ஒரு அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் வந்து என்னடா இப்படி சொல்றான்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் அப்போ இருந்திருக்கலாம். இப்போ வந்து நம்ம சொல்லலாம், இந்த மந்திரத்துக்கு வந்து இதுதான் வந்து அர்த்தம், நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பிராமின் வைக்காதீங்க, இந்த வந்து சமஸ்கிருத மந்திரத்தை வச்சு கல்யாணம் பண்ணாதீங்க, இப்போ சொல்லலாம். அப்போ சொன்னாங்க அப்படின்னா அது வந்து உடனடியாக ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேராது அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் பெரியாருக்கு ஒரு பெரும் கோபம் அப்போ இருந்திருக்கும். அப்படின்னும் பொழுது அதை சொல்லும்போது அவர் வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். கடுமையான கோபத்தில் பேசும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக வந்து பேசியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் அவர் பேசுகிற விஷயங்களுக்கு பேக்ரவுண்ட், அதோடைய உண்மை நிலை அப்படின்னும் பொழுது உண்மையிலேயே அப்போ இருந்த நிலைமை அப்படி இருந்துச்சு, அதுக்காக பெரியார் அப்படி பேசியிருக்கலாம். இப்படி அவர் அதை பேசிட்டாரு இதை பேசிட்டாருன்னு சொல்லும்போது அவர் ஏன் பேசினாரு, எதோடைய கண்டினியூட்டியில் அதை பேசினாரு, முன்னாடி நாள் நடந்த அரசியல் என்ன, அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் அது சொல்றதுக்கான அந்த அர்த்தம் வந்து உண்மையிலேயே நமக்கு புரிய வரும். அப்போ கண்ணகியை பற்றி கற்பை பற்றி தப்பா பேசிட்டாரு அப்படின்னா எதுக்காக பேசினாரு, பெண் உரிமையை பற்றி பேசும்போது அது பேசியிருந்தாருன்னா என்ன பேசியிருக்கலாம், நம்ம வந்து ஒரு யூகித்து தான் இதெல்லாம் வந்து சொல்ல முடியும். பெண் உரிமைக்காக பேசும்பொழுது ஒருவேளை அவர் கண்ணகியை வந்து அவங்களுடைய கற்பை பற்றி தப்பா பேசியிருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி அவர் பேசியிருக்கலாம் அப்படின்னா முதல்ல கற்பு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஆரியம் அப்படிங்கிறது, அதாவது இந்த மதத்தின் வழியாக பார்த்தீங்கன்னா இந்த மனுஸ்மிருதி இருக்கு இல்லைங்களா, அதில் அதிகபட்சமாக கணவனே கண் கண்ட தெய்வம், கணவன் இறந்துட்டா நீயும் போயிட்டு நெருப்பில் குதிச்சிடணும். அப்போ இது எல்லாமே பெண் அடிமைத்தனத்தில் முதல்ல எதை வச்சு அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்கன்னா கற்பை வச்சு தான் பண்ணுவாங்க. ஆண் வந்து சுதந்திரமாக இருக்கலாம், பெண் வந்து சுதந்திரமாக இருக்க முடியாதுன்னா என்ன காரணம் அப்படின்னா உன்னை யாராவது வந்து கெடுத்துருவாங்க, உன்னை யாராவது வந்து ஏதாவது வந்து பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறத வச்சு தான் பெண்ணை வந்து அடிமைப்படுத்தி இந்த ஹிந்து அப்படிங்கிற இந்த ஹிந்து மதம் அப்படிங்கிறது வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறத அப்போ இருக்கிற பெரியார் வந்து பார்க்கும் பொழுது அப்போ கற்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அவர் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. கற்பு என்ன அப்படிங்கிறத பேசும்பொழுது செக்ஸ் என்ன அப்படிங்கிறத பேச வேண்டிய அவசியம் வருது. உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பாலியல் குற்றம் புரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, பாலியல் குற்றம் வந்து ஒன்று நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து இது ஒரு விஷயம் இல்லைன்னு கெட்ட கனவா நினைச்சு எழுந்து திரும்ப வாழணுமா,
இல்லை வந்து யாரா இருந்தாலும் அவன் என்னை தொட்டுட்டான், என்ன இருந்தாலும் நான் அவனுக்கு ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைக்கணுமா அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு கற்பு அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் கிடையாது, செக்ஸுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, சொல்லணும் அப்படின்னும் பொழுது, கண்ணகி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து கற்புக்கு அரசி கண்ணகி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதிகமாக பதிய வைக்கிறது வந்து கற்பை புனிதப்படுத்துது. கற்பு போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லைன்னு பெண்களை பயப்பட வைக்குது. அப்படின்னும் பொழுது அதை அந்த இடத்தை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கலாம். அதை வந்து ரொம்ப வந்து மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கலாம். இப்படித்தான் நிறைய வந்து அந்த ஒரு கருத்துக்களை உடைக்கிறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு புனிதமான இங்க வச்சிருக்கிறத உடைக்க வேண்டிய அவசியம் பெரியாருக்கு இருந்திருக்கலாம். இதோடைய தொடர்ச்சியாக நீங்க தாயு கூடவோ இல்ல மகளோடவோ நீங்க வந்து உடலுறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியார் பேசியிருக்கிறாரு அப்படின்னா அதுவும் வந்து இந்த செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத பேசுறதுக்காக அப்படி பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சொன்ன உடனே இங்க வந்து நேரடியாகவே வந்து நீங்க தாயோட இருக்கணும் இல்ல மகளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து நேரடியாக சொல்றாரு அப்படின்னு கிடையாது. எந்த அளவுக்கு அதை உடைக்க முடியும் அப்படிங்கிறது தான். அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட வந்து அது வந்து ஒரு உறுப்பு சம்மந்தப்பட்டதுப்பா, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்து தெரியாதீங்க, அந்த பிராமணர்கள் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெருசாக பார்க்காதீங்க, பெண் அடிமைகள் வந்து இருக்கக்கூடாது, பெண் வந்து அடிமைகளாக இருக்கக்கூடாது, அதையே நினச்சி கவலைப்பட்டு இருக்காதீங்க, எழுந்துருங்க நடங்க அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரி பெருங்கோவத்தோட சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் அப்போ இருந்திருக்கலாம். சிறுகதைகளுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் வந்து ரொம்ப டாப்ல இருக்கிற புதுமை பித்தனுடைய ஒரு கதை இருக்கு, பொன்னகரம் அப்படின்னு சொல்லி. அந்த கதையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறதுனால கடைசியா வந்து வயிற்று பசிக்காக ஒருத்தவங்க கூட போயிட்டு படுத்துட்டு அவங்களுடைய கற்பை வந்து விற்கிற மாதிரியான அந்த கதை இருக்கும். கடைசி அந்த கதை முடியும் பொழுது அதுல வந்து வாக்கியமே எப்படி இருக்கும்னா, பாத்துக்குங்கய்யா நீங்க வந்து கற்புன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதாயா என் பொன்னகரம் அப்படின்னு சொல்லி அந்த கதையில வந்து புதுமை பித்தன் வந்து எழுதியிருப்பாரு. அப்ப புதுமை பித்தன் வந்து அங்க கண்ணகியை வந்து அசிங்கப்படுத்துறாரு, கண்ணகியோட அந்த கற்பை வந்து கலங்கப்படுத்துறாரு அப்படின்னு கிடையாது. நீங்க பேசிடலாம், இன்னைக்கு புனிதம் சொல்லி நீங்க கற்புக்கு அரசி கண்ணகின்னு பேசிடலாம். பட் எல்லா இடத்துலையும் இந்த புனிதத்தை காப்பாற்றுறதுக்கான நிலைமை இங்க இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. முதல்ல இங்க வறுமை இல்லாம இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. நீங்க அந்த கதையை படிச்சா உங்களுக்கு புரியும். அப்போ கற்பு வந்து ஒரு புனிதம்னு நீங்க கற்பிக்கிறது, திராவிடம் கற்பிக்கிறது இல்ல தமிழ் தேசியம் கற்பிக்குது அப்படின்னா இது அப்படியே மனுஸ்மிருதியில் இருக்கிறதுக்கு ஈக்குவல் தான். இதுவும் கற்பை வச்சு தான் அவங்க பிளாக்மெயில் பண்றாங்க. கற்பை வந்து பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்றதுக்கு எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு பேச வேண்டிய அவசியம் பெரியாருக்கு அப்போ இருந்திருக்கலாம். அதே சமயத்தில் தமிழ் வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க வந்து இங்கிலீஷ்ல உங்களை வீட்டில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது எல்லாமே எடுத்து பார்க்கும் பொழுது அப்போ வந்து ஆரியர்கள் அதிகபட்சமாக நிறைய பொறுப்புகள்ல இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ் வந்த உடனேவே முதல் லைன்ல எல்லாமே படிச்சவங்களா ஆனவங்க யாருன்னு பார்த்தா ஆரியர்கள் தான். அதனால நிறைய பொறுப்புல வந்து அவங்க தான் முன்னாடி வந்தாங்க, அவங்க தான் வந்து அதிகாரத்தில் நிறைய உட்கார்ந்தாங்க. இது தெரியும் போது பெரியார் வேற எப்படி பேச முடியும்? நீங்க வந்து இங்கிலீஷ் படிங்கயா, இங்கிலீஷ் படிக்கிறதுனால தான் அவங்க வந்து அவங்ககிட்ட க்ளோஸா போய் நிறைய வந்து பொறுப்புகளை வாங்கிட்டாங்க. நீங்க வந்து படிங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து நிறைய வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க, இங்கிலீஷ் படிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது விட்டு தொலைங்க அந்த சனியனை தமிழை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் பெரியாருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அது உண்மையிலேயே வந்து உங்களை வந்து மொழியை விட்டுருங்க, உங்களுடைய மொழி வந்து தேவையில்லை அப்படின்லாம் பெரியார் சொல்றது கிடையாது. அது வந்து ஒரு பெருங்கோவத்தில் சொல்றது. நீங்க வந்து ஆரியர்கள் வந்து இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் முடியாது, அவங்கள மாதிரி நீங்களும் படிங்க, படிச்சு அந்த அதிகாரத்தை பிடிங்க அப்படிங்கிறதுடைய அர்த்தம் தான். பெருங்கோவத்தில் வரும்போது விட்டு தொலைங்க, உங்களுடைய அந்த தமிழ் பற்றை விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் அப்போ ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இப்படி பெரியாரை பற்றின என்னுடைய பார்வை அப்படிங்கிறது, பெரியார் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதாவது இன்னைக்கு நிறைய பெரியார் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கூட அதை மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இல்லை அவர் அப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவருக்கு வேற மாதிரி அவர் நல்ல விதமாக பேசுகிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஆதாரம் வந்து எதுவும் கிடையாது, அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரைட்டாக போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யதார்த்த சூழ்நிலை பெரியாருடைய கருத்துக்களை நம்ம வந்து நிறைய உள்வாங்கும் பொழுது தெரியுது, அவர் வந்து அதிகமான சிந்தனை கொண்டவர். அவர் இல்லைனா வந்து அந்த காலத்திலே வந்து சொல்லியிருக்க முடியுமா, இன்னைக்கு வந்து ஆம்பளைங்க இல்லாமல் வந்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம், இல்லை ஆம்பளையும் சேர்ந்து குடும்பம் நடத்தலாம், குழந்தை பெக்கிறதால ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பெண்ணடிமைக்கு எதிராக பேசும்பொழுது இந்த அளவுக்கு ஒருத்தர் திங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து உங்களுக்கு ஒரு இனத்தை சார்ந்தோ ஒரு கலாச்சாரத்தை சார்ந்தோ உங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றணும், உங்களுக்கு மொழியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்க வாய்ப்பில்லை. அவர் வந்து மனிதர்களை, ஒரு மனித குலத்தை அப்படிங்கிறத ஒரு உயிராக பார்த்துருப்பார், அவ்வளோதான். இந்த உயிர்கள் வந்து பிழைக்கணும், இந்த உயிர்கள் வந்து வசதியாக வாழணும் அப்படின்னா அதற்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக நிறைய ஒற்றுக்கொண்டு அதை முன்னெடுத்தவர் தான் பெரியார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே பெரியார் வந்து அங்கங்கே எழுதின சில வார்த்தைகளை வச்சு நீங்கள் பெரியாரை மென்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன்.
பெரியாரை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எங்கேயோ இந்த மூலமடுக்கில் இருக்கிற பிலாசபர்ஸ் இப்போ சாக்ரட்டிஸ் மாதிரி ஆட்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் நான் பெரியாரை பார்க்குறேன். ஸோ அட்லாஸ்ட் பெரியார் விமர்சிக்கப்பட்டார், பெரியார் விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், பெரியார் விமர்சிக்கப்படுவார். இது பெரியாருக்கே உள்ள சிறப்பு, பெரியாருக்கே உள்ள பெருமை.